வணக்கம். என்னோட இன்றைய மார்க்கெட்டோட அப்டேட்டு. நேத்திக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரே மாதிரி தான் இருந்தது. நேற்று என்னென்னா கொஞ்சம் லார்ஜ் கேப் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. இன்றைக்கி லார்ஜ் கேப் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கு. பட் அதே அந்த 0.5% 1%க்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. பட் நேற்றுக்கு இன்றைக்கும் அந்த கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில விஷயங்கள் சேமாக இருந்திருக்கு, சில விஷயம் வித்தியாசமாக இருந்திருக்கு. அண்ட் இதில் இருந்தால் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதோட அர்த்தமும் உங்களுக்கு புரியும். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாறித்து நேற்றையும் இன்றைக்கும் மாறினது வந்து நேற்றுக்கு நிஃப்டி நெகட்டிவ், இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவ். என்ன சேமு நேற்று மிட் கேப் 0.35% அப்பு, இன்றைக்கும் மிட் கேப் 0.35% அப்பு. நேற்றுக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மைக்ரோ கேப் வந்து 1% ப்ளஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப குவாய்ட்டாக இருந்தது. ஸ்மால் கேப் ஒரு 62 பேசிஸ் இல்லை 36 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்பு, மைக்ரோ கேப் ஒரு 16 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் அப்பு. ரைட்டா? ஸோ ரெண்டாவது என்ன சேமாக இருந்தது, நேத்திக்கோட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ இன்னைக்கோட அட்வான்ஸ் ரேஷியோ ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குது. அதாவது 1600 ஸ்டாக் ஏறித்து 1300 ஸ்டாக் இறங்கித்து. ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் அண்ட் பிஹேவியர்லையும் இதில் என்ன பார்க்குறதா இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எஃப்ஐஐஸ் நேத்திக்கும் விற்பனை, இன்றைக்கும் விற்பனை. ஆனால் நேத்திக்கு விற்றதோட நேற்று 2000 சொச்சம் கோடி விற்றாங்க, இன்றைக்கி கம்மியாயிடுது 1000 சொச்சம் கோடி தான். டிஐஎஸ் பற்றி என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இன்றைக்கி எஃப்ஐஐ அதிகமாக விற்கிறாங்களோ அதிகமாக வாங்குறாங்க, இன்றைக்கி இவங்க கம்மியாக விற்கிறாங்களோ இவங்களுக்கு கம்மியாக வாங்க. அதே தான் நடந்திருக்கு. நேற்று அவங்க 2000 கோடி விற்று இவங்க 7000 கோடி வாங்கினாங்க இல்லையா, இன்றைக்கி இவங்க 1000 கோடி விற்றதுக்கு இவங்க 3000 கோடி தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த 3000 கோடி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட என்ன பாசிட்டிவ் பார்க்குறனாலும் அதுக்கு டிஐஏ தான் காரணம். ஏன்னா இந்த நிதி இருக்காங்களே, நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர், அவங்க இன்றைக்கி கை விட்டாங்க. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் திரும்ப இறங்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், என்ன பாருங்கள், அட்வான்ஸ் டிக்ளைன் சேமு. பட் என்னென்னா மைக்ரோ கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம் நேற்று அளவுக்கு ஏறலை. ஸோ கிளியராக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஏ அந்த எஃப்ஐஐ விற்கிறத கொஞ்சமாக விற்கிறதுன்னு அதை கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா 2000 கோடி இல்லை, 3000 மைனஸ் 1000 2000 கோடி, 2 எக்ஸ்ட்ரா 2000 கோடி அவங்க கொஞ்சம் மிட் அண்ட் ஸ்மால் மைக்ரோவில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அந்த நிதி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் மோடில் தான் இருந்திருக்காங்கன்னு என்னோடய அபிப்பிராயம். இதுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஊகிப்பு. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ செக்டர்களில் போய் பார்க்கலாம். செக்டரில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கிளியர் கட்டாக இது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர். நேற்றுக்கு என்ன ரியாலிட்டி, இன்றைக்கி என்ன ரியாலிட்டி. ஸோ அது சேம். வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் நேற்று என்ன ஐடி, இன்றைக்கி என்ன ஐடி, அதுவும் சேம். எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். அப்புறம் நேற்றுக்கு வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் என்ன எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க், ப்ரைவேட் பேங்க். இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மிங் என்ன எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ பேங்க், ப்ரைவேட் பேங்க். ஸோ எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. சிலது அதுக்கு காரணங்கள் இருக்குது இல்லையா. ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து எல்லாம் இந்த ரொம்ப கரெக்டானது YTDயில் ஒரு 1 இயரில் கரெக்டான செக்டர் ரியல் எஸ்டேட். அதனால் ஒரு பையிங் இப்போது கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு, அது ஏறின்னு இருக்குது. ஐடி பற்றி தான் தெரிஞ்ச விஷயம். அந்த அக்சென்ச்சர் ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்னமும் வேறு எந்த யூஎஸ் கம்பெனியும் ரிப்போர்ட் பண்ணல. பட் அதனால ஒரு பயம் ஏற்பட்டு இந்தியன் ஐடி கம்பெனிஸ் பற்றி. ஸோ அதை வச்சுட்டு இன்றைக்கி வருஷம் நாளுக்கு நாள் தாக்கின்னே தான் இருக்காங்க ஐடி செக்டரை. இன்ஃபேக்ட் அது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஜோனில் வந்துடுதுன்னு சொன்னேன், பட் இன்னும் வேல்யூவில் போயின்னு இருக்குது. அண்டு வாங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வேணும். லாங் டேர்முக்கு வேல்யூ காம்பனண்ட்டில் வாங்குறது தான் வாங்க. பட் இந்த மாதிரி சேலஞ்சஸ் அவங்க ரிசல்ட்டை சொல்கிற வரைக்கும் ஜூலையில் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 1 by 1 இந்த ஐடி கம்பெனி ரிசல்ட் வரும்ல, அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம டெசிஷன் இருக்கணும் எப்படி இவங்களுக்குன்னு. பட் அது வரைக்கும் மார்க்கெட் நர்வஸ்னஸில் பயந்து தான் இருக்குது. இன்ஃபேக்ட் என்ன விஷயம் தெரில, இப்போ பார்த்தேன்னா யுஎஸ் மார்க்கெட்டில் விப்ரோவோட ஏடிஆர் 14% டவுனு. என்ன விஷயம் என்னென்னு எனக்கு என்னென்னு ஆன்சர் தெரியல. பட் திடீர்னு இது பார்த்தா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஐடியோட ஸ்டோரி அது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்றுக்கு வந்து இந்த ப்ரைவேட் பேங்க்கு, எஃப்எம்சிஜி எல்லாம் விழுந்ததுக்கு என்ன சொன்னோம்னா, மான்சூன் சரியா இல்லைன்னா ஆர்பிஐ வந்து ஏதோ ரேட் ஹைக் பண்ண போகிறோம், ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏறும் அப்படின்னும். இன்றைக்கி என்ன ஆச்சு அந்த பயம் தெரியல. இன்றைக்கி பாம்பேயில் நல்லா மழை பெஞ்சது, அதுவும் காரணமாக மனசு மாற்றத்துக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா ஐஎம்டியை பொறுத்த மட்டும் இன்னமும் அவங்க ஃபோர்காஸ்ட்டு 90% ஆஃப் லாங் டேர்ம் ஆவரேஜ் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஜூலை மாதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நேற்று பேசின மாதிரி ஜூன் மாதம் மோசமாக இருந்தாலும் அது 19% வருஷத்தோட மான்சூன் ஜூனில் வரதுக்கு, 32% ஜூலையில் வருது. ஸோ ஜூலைக்கு எதிர்பார்ப்போம். பட் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸோட பிஹேவியரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதனால தான் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி என்ன, செக்டர் சூஸ் பண்ணாதீங்க இந்த நிலைமையில், டைவர்சிஃபை பண்ணுங்க, ஸ்டாகர்டாக வாங்குங்க. புரியுறதா இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னு. ஏன்னா
டே டு டே. ஏன்னா இன்றைக்கி டிஐஎஸ் ப்ராப்ளம் நேற்றுக்கு இந்த செக்டர்லலாம் கரெக்ஷன் ஆனோடனே கொஞ்சம் வேல்யூ ஜோனில் வந்து போட்டு வாங்கியிருக்காங்களோ. ஸோ எதுக்கு சொல்ல வேணால் இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இந்த டைவர்சிஃபைட் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் பெட்டர். பிகாஸ் இன்றைக்கி இறங்குற செக்டர் நாளைக்கு ஏறுறது, நாளைக்கு நேற்றுக்கு ஏறுற செக்டர் இன்றைக்கி இறங்குறது. ஸோ மற்றபடி மேக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரெண்ட் க்ரூடு 72 தாண்டி கீழே வந்துடுது 71.8. அப்படியும் இந்த எஃப்ஐஎஸ் தான் மனசை மாற்றுற மாதிரி இல்லை, நெகட்டிவில் தான் இருக்காங்க. அப்போ என்ன அவங்க மனசை மாற்றுறதுக்கு ஆகணும்? ஒன்று, மற்றவங்களுக்கு கெடுதல் நடக்கணும். இந்த ஏஐ மார்க்கெட்லலாம் மாதம் டெய்லி ஏறிண்டு இருக்கிற மார்க்கெட்டில் எல்லாம் போன வாரம் வந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் வந்து அந்த எஃப்ஐஎஸ் கொஞ்சம் ஓஹோ இந்தியா அப்படின்னு ஒரு மார்க்கெட் கூட இருக்குது, அங்கே கூட கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து வந்து அது ஒரு அவனோட கெட்டது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த யூஎஸில் இந்த இன்ஃப்ளேஷன். ஸோ அங்கே தான் ஒரு நல்ல செய்தி மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வார்ஷ், இந்த நியூ ஃபெட் கவர்னர் அவர் சொல்லியிருக்காரு இன்ஃப்ளேஷன் பிரிண்ட் அவர் பார்க்குற போது இறங்கிட்டு இருக்குன்னு அவருக்கு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. ஸோ இறங்கினா நான் வந்து அது தந்தாப்பில் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன். பட் இன்றைக்கி அந்த யூஎஸ் அந்த பாண்ட் ஈல்ட்ஸ் இப்போ சதிக்கு நான் பார்த்தா 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏறி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் க்ளோஸ் போது நேற்று 4.4 இருந்து இன்றைக்கி 4.5 ஏறி தான் இருக்குது. பட் மேபி இன்றைக்கி நாளைக்கு அதோட எஃபெக்ட் தெரியுமோ ஒன்றும். பட் இது நடந்ததுன்னா இது இந்தியாவுக்கு ஒரு விதத்தில் ஒரு எஃப்ஐ திரும்பி வரதுக்கு இன்னொரு ட்ரிகராக இருக்கலாம். என்ன? பிகாஸ் அப்போஸ் இவர் டவிஷ் பாஸாவோ ஒரு நியூட்ரல் ஹோல்டாவோ ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஃபெட் பாலிசியில் கொடுத்தாருன்னா அப்போ டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அங்கே குறையும், டாலர் வீக்கன் ஆகும். அப்போ டாலர் வீக்கன் ஆகி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற பட்சத்தில் எஃப்ஐஐ பணம் கொஞ்சம் எமர்ஜிங் மார்க்கெட் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது அதில் நம்மளுக்கு ஒரு ஷேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்? ஸோ அது வந்தால் கொஞ்சம் இந்த 1000 கோடி 2000 கோடி விற்கிறது கூட ஒரு பாசிட்டிவாக மாறலாம். பட் அதனால மார்க்கெட் தூக்கி எகிரிண்டு போகிறதுன்னு நினைக்க வேண்டாம். பட் எஃப்ஐஎஸ் பொறுத்த மட்டும் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரெண்ட் க்ரூட் விலை $50 ரயிலினாலும் ஆர்பிஐயோட இந்த எஃபர்ட்ஸும் நல்லா பே ஆஃப் பண்ணுறது. இப்போ இந்த எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட் ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி 4% இருந்தது, இப்போல்லாம் 6-7% கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $40-50 பில்லியன் இன்ஃப்ளோ செப்டம்பர் 30க்குள்ளே வந்துடும்னு எதிர்பார்க்குறேன். அப்போ டெஃபினட்டாக டாலர் ருப்பியும் ஸ்ட்ரென்தன் ஆகலாம். இன்னமும் இன்னைக்கு ஆஃப்கோர்ஸ் 60 பேஸ் பாயிண்ட் வீக்கன் ஆச்சு. ஏன்னா மேபி இம்போர்ட் மந்த் எண்ட் இல்லையா, இந்த ஆயில் கம்பெனிஸ்லாம் அந்த இம்போர்ட் பில்லாம் செட்டில் பண்ணுவாங்க இன்றைக்கி ஆயிலுக்கு. ஸோ இன்றைக்கி அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்றைக்கி 1 டேயில் அது ஸ்பைக் இருக்கலாம். பட் அது வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாலர் இன்ஃப்ளோஸ் என்ஆர்ஐஸ்லேருந்து வரும். ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினருக்கு அலோவ் பண்ணலான்னு டேக்ஸை கழிச்சுட்டு அப்புறம் வைடன் பண்ணாங்களே பாஸ்கெட்டை, அதில் நான் டேட்டா அன்றைக்கி பார்த்தேன். டெட் எஃப்ஐஐஸ் ஜூன் மாதத்தில் 65,000 கோடி, அதாவது 2021 அப்புறம் இவ்வளோ தான் ஹையஸ்ட்டு நினைக்கிறேன். 65,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியா கவர்மெண்ட் பாண்ட்ஸில். ஸோ அது ஒரு நல்ல செய்தி. வேற எஃப்ஐ ஈக்விட்டிஸ் வந்து 50,000 கோடி வெளில எடுத்திருக்காங்க, தெரிஞ்ச விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ். அப்படியும் இந்த எஃப்ஐஎஸ் மனசு மாற மாட்டேங்கிறாங்கன்னா நான் இதை தான் தேடுறேன். ஒருவேளை அந்த ஏஐ ரிலேட்டட் கண்ட்ரீஸில் கொஞ்சம் தாக்குதல் ஆகட்டும், இல்லை ஃபெட் ரேட் கட் ஆகட்டும். ஏன்னா வேறு என்ன பண்ணணும் நம்ம? ஏன்னா நம்ம வேல்யூஷனும் ஓரளவுக்கு ரீசனபுளாக வந்திருக்கு. எஸ், வேல்யூ ஜோனில் வரல நம்ம. ஸோ ஏன்னா அது அவங்க வந்தால் தான் மார்க்கெட் வந்து எஸ்பெஷலி லார்ஜ் அண்ட் மிட் கேப் நல்ல ஒரு ஹைக்கு போகிறதுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். மற்றபடி நான் சொன்ன மாதிரி மேக்ரோவில் ஒரு பெருசு இல்லை. பட் சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக ஷேர் பண்ணுறேன். டெய்லி இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணி அது வந்து பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு, HSBC. இது அதில் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, 55லேருந்து 54 இறங்கிடுது. பட் 50க்கு மேலேயே எக்ஸ்பேன்ஷன் தான். அதே மாதிரி நேற்று இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் ஏறிதுன்னு சொன்னேன். எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷனும் நல்லா ஏறி இருக்குது. அதுதான் என்னென்னா இந்த சம்மரில் ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால பவர் டிமாண்ட் ஏறி இருக்குது. நிறைய பேர் ஏசி வாங்கினதான் கூட நிறைய வாங்கியிருக்காங்க. பட் அப்படியும் இன்றைக்கி கன்சியூமர் ரூபிள்ஸ் ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ இது வந்து கொரிலேட் பண்ணோன்னா வேறு என்ன இன்றைக்கி விஷயம் வந்தது, ஆர்பிஐ கவர்னர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இந்த மாதிரி இந்தியன் ஜிடிபி க்ரோத் வந்து நல்ல ஸ்ட்ராங் விக்கெட்டில் இருக்குது, நல்ல அடுத்த ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இது ஹெட்லைனில் பார்த்தா ஒரு பாசிட்டிவாக வச்சுட்டு எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. பட் ஞாபகம் வச்சுங்க, அவரோட அபிப்பிராயத்தில் இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ரேட் கட் தேவையில்லை. ரேட் கட்டுக்கு ஒரு காரணம் வந்து க்ரோத் ஸ்லோ டவுன் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இவரே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறதுக்கு எங்கே இந்த ரேட் கட் வரப்போகுது? ஸோ அது 2 பக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கலாம். மற்றபடி வாட்ஸோட ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டேன். மற்ற டேட்டாலாம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபைனலாக ஒன்று. ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து நல்லா வந்திருக்கு. 1.92 lakhs கிராஸும் 1.62 lakh நெட்டும். 13% கிராஸில் இன்க்ரீஸ், 11% நெட்டில் இன்க்ரீஸ். நல்ல செய்தி தான். பட் இதை பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டியில் தான் 36% வளர்ப்பு. டொமஸ்டிக் ஜிஎஸ்டியில்
6.5% தான் வளர்ந்தது. ஸோ ஓரளவுக்கு டாப் லைனில் நல்ல இன்ஃபர்மேஷனாலும் அதை கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வச்சு எடுத்துங்க. ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.